ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெத்தலை தோசைங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. 2 டைப் செஞ்சுருக்கேன். ஒன்று அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கேன், ஒன்று அப்படியே முழு வெத்தலை வச்சு செஞ்சுருக்கேங்க. எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெத்தலை தோசைக்கு ஃபஸ்ட்டு வந்துங்க தோசை மாவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து வெத்தலை ஃப்ரெஷ்ஷாக வெத்தலை இருக்குங்க, நல்லா முழு வெத்தலை ரொம்ப கால்சியம் சத்து இருக்குதுங்க. இதை செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நிறைய மேரேஜுக்கெலாம் கூட இந்த மாதிரி வெத்தலை தோசை போடுறாங்கங்க இப்போ. ஸோ இப்போ நானும் அந்த மாதிரி செய்கிறேன். இப்போ ஒரு வெத்தலை எடுத்து நல்லா இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிக்கணுங்க. ஃபுல்லாக மாவு எப்படி நம்ம பஜ்ஜி மாவு போடுறோமோ அந்த மாதிரி மாவு ஃபுல்லாக வர மாதிரி வெத்தலையில் எடுத்து போட்டுட்டு அப்படியே தோசைக்கல்லில் வைக்கணுங்க. இது வந்து ஒரு டைப்பு. அவ்வளோதாங்க, இது ஒரு டைப்பு. நான் இன்னொன்று எடுத்து பண்ணுறேன் பாருங்கள். இன்னொரு வெத்தலை சாப்பிடும் போது நம்ம காம்பு வேண்டாம்னா காம்பை வச்சுட்டு வெத்தலை மட்டும் சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றலாங்க. சுற்றி எண்ணெய் ஊற்றணும். வேகட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தோசை பண்ணுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கும் எண்ணெய் விட்டுக்கலாங்க, சூப்பராக இருக்கும். நிறைய மேரேஜுக்கெலாம் இப்போ வந்து இதை பண்ணுறாங்கங்க. எங்கள் மேரேஜுக்கும் இது பண்ணாங்க. இது வெத்தலை தோசை ரொம்ப டேஸ்டி, நல்லா இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா இதில் வந்து நீங்கள் மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் 2 டைப்ஸ் செய்கிறாங்கங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து முழு வெத்தலையே வச்சு பண்ணுற மாதிரியும், இன்னொன்று வந்து அரைச்சி வச்சு செய்கிறாங்க. நான் இப்போ அதையுமே செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, வெத்தலை தோசை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இப்போ வெந்துடுச்சு. நம்ம வெத்தலை தோசை வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. சூப்பரான வெத்தலை தோசைங்க. அது பண்ணும்போது வெத்தலையோட ஃப்ளேவர் நல்லா வருதுங்க. இது ரொம்ப கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இது கூட வந்து மேலே நீங்கள் வந்து பொடி வந்து எள்ளு பொடி கூட சேர்க்கலாங்க, அதுலேயும் கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மேலே நீங்கள் நார்மல் பொடி தோசை மாதிரி கூட இது மேலே பொடி ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். அது அவங்களுடைய விருப்பங்க, என்ன வேணாலும் பண்ணலாம் இது. பட் சூப்பராக இருக்குங்க. நான் வந்து அரைச்சி போட்ட வெத்தலை போட்டது இப்போ பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு 3 வெத்தலை எடுத்துருக்கேங்க. அது வந்து இந்த காம்பு இருக்குது இல்லைங்களா, அந்த காம்பு எடுத்துருங்க. இந்த நுனியும் எடுத்துருங்கங்க. இது பாருங்கள், இந்த காம்பு எடுத்துருங்க, இந்த நுனியும் எடுத்துருங்க. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதையும் எடுத்துடுறேன். நான் ஒரு 3 வெத்தலை எடுத்துருக்கேங்க. இந்த 3 வெத்தலையும் இப்படி ஜஸ்ட் இப்படி கிழிச்சிட்டு மிக்சியில் போட்டு ஜஸ்ட்டு நல்ல ஒரு ஓட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அது சரியாக அரையாது. இது கூட தோசை மாவு இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா கிரைண்ட் ஆகிடுங்க. ஸோ இப்போ நான் இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டேன். இப்படி தான் அரையும், ஏன்னா கம்மியாக இருக்கிறதுனால. இப்போ இது கூட வந்து நம்ம மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தோசை மாவு இருக்குது இல்லைங்களா, தோசை மாவு ஆட் பண்ணிட்டு அரைச்சோன்னா நல்லா நைஸாகிடுங்க. நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி இருக்கோங்க. இதை நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அரைச்ச தோசை ஊற்றிடலாங்க. நீங்கள் மெலிசா வேணாலும் ஊற்றலாம், தடியாக வேணாலும் ஊற்றலாங்க. நான் இன்றைக்கி தடியாக தான் ஊற்றுறேன், மெத்துன்னு இருக்கட்டும். இப்போ தோசைக்கு எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போடலாங்க. வேகட்டும். இப்போ தோசை எடுத்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்கள்.
ஸோ இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேங்க. இது வேகட்டும். எண்ணெய் போடலாங்க. இப்போ வேகட்டும். திருப்பி போட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா அது நல்லா எல்லா மாவுமே நல்லா வேகுங்க. அதுக்காக தான் அப்படி தேய்ச்சி விடுறது. வேகட்டும். தோசை வெந்திருக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வெத்தலை தோசை. ஸோ நம்மளோட வெத்தலை தோசை ரெடிங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இது தாங்க நம்ம வெத்தலை தோசை. சூப்பராக செஞ்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சட்னி செஞ்சுருக்கேங்க. முருங்கைக்காய் சட்னி செம்ம காம்பினேஷனுங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.